சைனால ஒரு ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்றதுக்கு தேவையான விஷயங்கள் லேண்ட், பவர், வாட்டர், அப்ரூவல், இந்த நாளையும் இன்டகிரேட் பண்ணி ஒரே சிஸ்டத்துக்கு கீழே கொண்டு வந்தாங்க. சப்போஸ் இப்போ ஒரு இன்வெஸ்டர் ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாருன்னா விதின் 30 to 45 டேஸ்ல அவங்களுக்கு அப்ரூவல் வந்துடும், ஃபேக்டரியை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனா ஓல்டன் டைம்ஸ்ல இந்தியால ஒரு ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்றதுக்கு 20 to 45 months டைம் தேவைப்பட்டது. இது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு அகெயின்ஸ்ட் ஆனது. மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு பேஷன்ஸ் கிடையாது, ஸ்பீடு தான் எல்லாமே. அமெரிக்கா சைனாவோட வர்த்தக போர் உலக நாடுகளுக்கு ஒரு கசப்பான உண்மையை வெளிக்காட்டுச்சு. ஒரே நாட்டையே நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய பிசினஸ் ரிஸ்க். சப்ளை செயினை ஒரே நாட்டிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அரசியல் ஃப்ரிக்ஷன்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா உலக நாடுகள் முழுக்க பாதிக்கப்படும் அப்படின்னு கண்ட்ரிஸ் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சது. ஷாங்காய் லாக்டவுன் ஆனப்போ உலகமே ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த ஒரு ஷாக் உலக நாடுகளுக்கு ஒரு பாடத்தையே கற்றுக் கொடுத்துச்சு.